மேம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு வந்து இந்த ஆல் பாஸ் ஸ்கீம் சிபிஎஸ்சியில் அப்படி சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஆல் பாஸ் சொல்லலை. அவங்க என்ன சொல்கிறாங்க, 3ஆம் கிளாஸு 5ஆம் கிளாஸு 8ஆம் கிளாஸில் எக்ஸாம் வச்சு பொது தேர்வு, நாட் ஸ்கூலோட தேர்வு, பொது தேர்வு வச்சு பாஸ் பண்ணணும். அப்போ தான் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட நீட் மாதிரியோ? நீட் கிடையாது. நீட் வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட். இது வந்துட்டு ஃபில்டர் பண்ணுறாங்களாம்மா. இந்த பொம்பளைக்கு என்ன அறிவு இருக்குதா? என்னென்னா, நான் வந்து ஐம் டாக்கிங் ஆஸ் அ மதர், ஆஸ் அன் எஜுகேஷனிஸ்ட், ஆஸ் அ பப்ளிக் ஃபிகர். ஓகே, இதில் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா? இது வந்து நான் ஒரு காலேஜ் நடத்துறதால கண்டிப்பாக நான் இது பேசியே தீரணும். நிறைய பேர் வந்துட்டு இந்த ரஞ்சித்து இவங்கெல்லாம் வந்துட்டு அவங்க ஜாதியை வச்சு ஒரு இது பண்ணுறாங்கன்னா, எவ்வளோ பேர் அவங்க ஜாதி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா கிடையாது. ஆனால் அந்த ஜாதியை வச்சு இது எடுத்துக்கிறாங்க, சலுகைகள். அதுவும் தவறு. ஓகே, இங்கே வந்து இந்த அம்மா சொல்கிறது 3, 5, 8. இந்த 3ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை ஒரு 8 வயசு பிள்ளை, 7, 8, இது 9 வயசு பிள்ளைங்க இருப்பாங்க. ஏன்னா டிபெண்ட்ஸ். ஓகே, அப்போ வந்து அந்த பிள்ளை ஃபெயில் ஆகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். இது வந்து தெரியறதில்லை இவங்களுக்கு வந்துட்டு. அதால் நான் வந்து எனக்கு ஐ ரிமெம்பர், நான் ஸ்கூலில் படிக்கும்போது என்னோடய 8ஆம் கிளாஸில் வந்துட்டு என்னோடய கிளாஸ்மேட் ஃபெயில் ஆகிட்டான். ஃபெயில் ஆகிட்டு அவள் வந்துட்டு, நாங்கள் 9th போகிறோம், அவள் இன்னும் 8th. அப்போ 7th கிளாஸ் பிள்ளைங்க அவங்களோட 8th வராங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு என்ன ஒரு மைண்ட் எஃபெக்ட் ஆகுதுன்னு நிறைய பேர்த்துக்கு புரியறதில்லை. ஓகே, அப்போ வந்து அந்த பேரண்ட்ஸுக்கும் கூட அந்த பிள்ளைய வந்துட்டு வீட்டில் போனோன்னே, பாரு இந்த பிள்ளை பாஸ் ஆச்சு, நீட் ஃபெயில் ஆச்சுன்னு சொல்லி அந்த மாதிரி அட்டாக் பண்ணாங்க. எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒரே மென்டல் கெப்பாசிட்டி இருக்காது முதல்.